ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரோர் பாலிடிக்ஸ். இன்னைக்கு கரூரில் நடந்து முடிஞ்ச தாவேகா சார்பாக நடத்தப்பட்ட நிகழ்ச்சியை பற்றி தான் பேச போகிறோம். 41 உயிர்களை கடந்த 27ஆம் தேதி செப்டம்பர் மாதம் நம்ம இழந்திருக்கோம். அதில் 10 உயிர்கள் பச்சிளம் குழந்தைகள். இன்னைக்கு அவங்களுக்கு ஈடுகட்டுற வகையாக இந்த அரசு பணி நியமன ஆணை 32 பேருக்கு வழங்கியிருக்கு. பாராட்டக்கூடிய விஷயம். அதே நேரத்தில் இது சரியான்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா இந்த கூட்ட நெரிசல்கள் இது புதுசல்ல. இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளும் இந்த மாதிரியான கூட்ட நெரிசல்களும் நிறைய நடந்திருக்கு. கோயில் திருவிழாக்கள் கூடுற கூட்டமாக இருக்கட்டும், மற்ற கட்சிகள் நடத்துகிற கூட்டங்களாக இருக்கட்டும், நிறைய இழப்புகளை பார்த்துருக்கேன். கடந்த ஆட்சியில் ஃப்ளைட் ஷோவில் நம்ம 11 உயிர்களை இழக்கலையா? சாராயத்தை அருந்தி எத்தனையோ பேர் 60க்கும் மேற்பட்ட உயிர்களை நம்ம இழந்திருக்கிறோம். ஆனால் பணி நியமன ஆணைன்றது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. இதுக்கான போராட்டங்கள் எவ்வளவோ படித்து தெரிஞ்சு இதுக்கான அப்ளை பண்ணி தவம் இருந்து எவ்வளவோ பேர் இந்த வேலைக்காக நின்றுட்டு இருக்கும்போது ஜஸ்ட் லைக் தட் இந்த பணி நியமன ஆணை கொடுக்கறது எந்த விதத்தில் நியாயம்னு எனக்கு தெரியல. கொடுக்கலாம், தப்பு இல்லை. எதுக்காகனா ஏதோ ஒரு வகையை போராடி கஷ்டப்பட்டு இந்த நாட்டுக்காக உயிரை அர்ப்பணித்து எவ்வளோ இராணுவ வீரர்களாக இருக்கட்டும், எவ்வளவோ உயிர்களை இழந்து அந்த குடும்பத்துக்கு இந்த மாதிரியான ஒரு இழப்பீடு கொடுக்கறது சரின்னு நான் சொல்லுவேன். ஆனால் இந்த மாதிரியான ஒரு இழப்பீடு கண்டிப்பாக இது ஈடுகட்ட முடியாது. இதே அரசு இதே விஷயம் மற்ற இடத்துல நடந்தா, மற்ற கட்சிகள் நடத்தக்கூடிய கூட்டத்தில் இதே உயிரிழப்பில் இருந்தால் இதே அரசு பணி நியமன ஆணை கொடுக்குமா? கிடையவே கிடையாது. 100% கொடுக்க மாட்டாங்க. நான் அடித்து சொல்கிறேன். ஏன்னா இது கண்டிப்பாக எலெக்ஷனுக்கான ஒரு கேம்பெயினை தான் நான் பார்க்குறேன். இந்த பதிவை, இந்த நிகழ்ச்சியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்றது கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ்க்கு தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you soon. Until then, bye from Vinod.